ஃபைனலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டீம் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு போட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லரை ஆகஸ்ட் 17 வர சனிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டீம் அஃபிஷியல் கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 17 வர சனிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லருக்காக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டர் பார்க்க நல்லா இருக்குது. பட் இன்னுமே வேறு ஏதாவது ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் செய்யுதுங்க. என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். மற்றபடி போஸ்டர் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான ஒரு போஸ்டர் வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் கையில் கன் வச்சுட்டு நிற்கிறாரு. பேக்ரவுண்டில் ஒரு ட்ரெயின் இருக்குமா வந்து காமிச்சிருக்காங்க. போஸ்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வேறமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எனக்கு வந்து ஒரு தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. பிகில் படத்துக்கான போஸ்டருமே இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான போஸ்டருமே லேண்ட்ஸ்கேப்பில் எடிட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ்க்கான ட்ரெய்லருமே ஆகஸ்ட் 17 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் கோ டீம் படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு 3 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் போட்டேஷில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிளிம்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த ஒரு ட்ரெய்லரில் நம்ம படத்துக்கான எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க வந்து போகிறோம். படம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய வந்து போகுது. என்ன கேட்டிங்கன்னா, படத்துக்கான ட்ரெய்லரில் மெயின் பிளாட்டை காமிக்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெய்லராக நார்மலாக கட் பண்ணியிருந்தாலே வந்து போதும். படத்தை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து ஓரம் வந்து போகுது. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பார்த்து ஒரு ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிற ஒப்பீனியன் எனக்கு வந்து கிடையாது. ஏன்னா வந்து ட்ரெய்லரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் வந்து பண்ணி கடைசியில் படத்தில் ஒன்றும் இல்லைன்னா வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரெய்லர் படத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சு வந்து போதும். இல்லைனா கதையை ரிவீல் பண்ணாமல் இருந்தால் கூட வந்து நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகஸ்ட் 17 வர சனிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை செப்டம்பர் 5 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.